திமுகவில் இவர் இணைந்தது திமுகவுக்கு எவ்வளவு பெரிய பலம் சேர்க்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, கண்டிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்குகள்ங்கிறது அதிமுகவினுடைய பேஸ் ஓட் பேங்க். அதுதான் அது சசிகலாவினுடைய வெளியேற்றத்திற்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக அது பலகீனமாயிட்டு இருக்கு. அந்த அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், தென் பகுதியில் தான் நிற்பாங்க. ஆண்டிப்பட்டி தொகுதியில் தான் போப்பாங்க. அருப்புக்கோட்டையில் நின்றார் எம்ஜிஆர், இந்த மாதிரி ஆண்டிப்பட்டியில் நின்றாங்க. அப்போ அந்த பகுதியில் தான் ரொம்ப வலுவாக இருந்தது அதிமுக. அப்போ சசிகலா கை ஜெயலலிதாவுடைய கை வந்த பிறகு சசிகலா தான் பின்னாடி பண்ணாங்க. அவங்க தான் பவர் சென்டர். முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், கட்சி நிர்வாகிகள் போடக்கூடிய அளவுக்கு எல்லாமே அவங்க தான் பார்த்தாங்க. கடந்த 30 வருஷமா ஒட்டுமொத்த அதிமுகவும் சசிகலாவினுடைய கட்டுப்பாடு தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஜெயலலிதா இருந்தாலும் கூட இவங்க தான் பவர் சென்டர். இவங்க டிசைட் பண்றவங்க தான் அங்கே எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும். அப்படி இருந்த பவர் சென்டரை எடப்பாடி பழனிசாமி பறித்துட்டாருங்கிற ஒரு கோபம் அவங்களுக்கு. அப்போ அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தான் ராமநாதபுரத்தில் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓட்டு வாங்கினார். ஓபிஎஸ் தனியாக நின்று பலாப்பழ சின்னத்தில் நின்று 10 ஓபிஎஸ் நின்றாங்க. அதே போல பன்னீர்செல்வங்க பேர்ல 10 பேர் இருந்தும் கூட ஒரு 3 லட்சம் ஓட்டு வாங்கினார். அந்த ஓட்டு யார் ஓட்டுனா அதிமுக ஓட்டு. அப்ப கண்டிப்பாக தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும். அதை திமுக சரியா பயன்படுத்தும்.